வெல்கம் யூவர்ஸ் குயின் வாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? ட்ராயிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளார் வேஸ் தான் எப்படி ட்ரா பண்ணி கலர் பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். ட்ராயிங் நோட்டில் நீங்கள் பார்டர் போட்டு எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட டைட்டிலை எழுதிடுங்க. ஃப்ளார் வேஸோட வித்துக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கைட்லைன் போட்டுக்கிறோம். ஒரு சென்டர் லைன் போட்டுட்டு அப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைனும் சென்டரைஸ் பண்ணி போட்டுடணும். வெர்டிக்கல் லைனும் ஹரிசாண்டல் லைனும் போட்டதுக்கப்புறம் ஃப்ளார் வேஸ் எவ்வளோ அகலத்தில் அதோட நாப் வேணுங்கிறத பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நாபிலேருந்து ஒரு சின்ன பெண்டு கொடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு அதோட மிடில் பார்ட்டை வரைஞ்சிட்டு பாட்டம் எவ்வளோ ஒடுக்கமாக வேணுமோ அதையும் நம்ம என்ன பண்ணிடணும் வரைஞ்சிட்டு பாட்டமை ட்ரா பண்ணிடணும். தென் நெக்ஸ்ட்டு அதில் உங்களுக்கு என்ன டிசைன் போடணும்னு தோணுதோ அந்த டிசைன் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான டிசைன் போட்டுக்கலாம். ஜிக்ஸாக் டிசைன்ஸோ அதில் வேறு ஏதாவது ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்ஸ் எதுனாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளார் வேஸ் டாப்பிக்கு மெயினானது ஃப்ளார்ஸ் உங்களுக்கு என்ன டிசைன் ஃப்ளார்ஸ் பிடிக்குதோ போட்டுக்கலாம். இது ஈஸியான ஒரு ஸ்டென்சில் டிசைன் உள்ள ஃப்ளாரு. ஸோ ஈஸியாக நீங்கள் ஃப்ளார்ஸ் போட்டு ஃப்ளார்ஸோடு மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு ஃப்ளார் இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய ஃப்ளார்ஸ் போட்டு தென் அதை ஃபுல்ஃபில் பண்ண லீவும் வந்துட்டு நம்ம வரையணும். அவுட்லைன் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நம்ம கட் லீவ்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். கட் லீவ்ஸ் மட்டும் போட்டாவும் நல்லா இருக்காது. ஃப்ளார் வேஸில் வெரைட்டி ஆஃப் லீஃப் வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸ் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயிலையும் நம்ம என்ன பண்ணிடணும்னா ட்ரா பண்ணிடணும். ஃப்ளார்ஸ் இருக்கும், பட் இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் ஸ்டெம்மோட லீஃபோட கிராஸ் லீஃப் மாதிரி ஷார்ப் எட்ஜ் உள்ள மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லீஃப் வரைஞ்சிடணும். வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு நம்ம அவுட்லைன் பண்ணிக்கணும். பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் வந்துட்டு அவுட்லைன் நீங்கள் வந்துட்டு பென்சில் ட்ரா பண்ணியிருக்கிறது மேலே போட்டுருங்க. கைட்லைனாக நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைன்ஸ் வந்துட்டு ஸ்கெட்சில் ட்ரா பண்ண வேண்டாம். நீங்கள் ட்ரா பண்ணும்போது பென்சில் மார்க்கை தவறி நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஓவர் ரைட் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும்னா அது உங்களோட மிஸ்டேக்ஸை ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, ட்ரா பண்ணிவிடுங்க ஸ்கெட்சில். ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா பென்சில் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், ரப் பண்ணிடணும். அப்படி ரப் பண்ணோன்னா மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட ட்ராயிங் நீட்டாக தெரியும். இல்லைனா அந்த பென்சில் மார்க்ஸ் நம்மளோட ட்ராயிங்கை அஃபெக்ட் பண்ணிவிடும். டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லைட் கலராக இருக்க எல்லோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஒரு ஃப்ளாருக்கு ஒரு கலர் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ டபுள் கலர் ஷேடிங் கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளார்ஸு. ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளார் வேஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளார்ஸுக்கும் நீங்கள் வந்துட்டு கலர்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் கையில் இருக்கிற கலர்ஸை கூட நீங்கள் கம்பைன் பண்ணி டபுள் கலர் சிங்கிள் கலர் அப்படி கம்பைன் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். பட்டுக்கு லைட் பிங்க் போட்டு தென் க்ரீன் லீஃபுக்கு ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டார்க் க்ரீன் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷேட்ஸ் இருந்தால் தான் லீஃபுக்கும் டபுள் ஷேடு இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ டார்க் க்ரீன் வச்சு டபுள் ஷேடும் வந்துட்டு பண்ணிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளோட ஃப்ளார் வேஸில் இருக்க ஃப்ளார்ஸோட பஞ்சஸ். ஏன்னா ஃப்ளார்ஸ் எப்பயுமே வந்து லைட் அண்ட் டார்க் ஷேட்ஸ் இருக்கும். தென் ஃப்ளார் வேஸுக்கு நமக்கு காமனாக தெரிஞ்ச கலர் வந்துட்டு மட் கலர். ஸோ அது ப்ரௌனில் இருக்கும் அப்படிங்கிறனால ப்ரௌன் கலர் போட்டுட்டு ஃப்ளார் வேஸுக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் போட்டுடுங்க. ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் நீங்கள் கலர் பண்ணிடலாம். ஆனால் ஒரு பார்ட்டில் கலர் பண்ணும்போது அடுத்த போர்ஷனுக்கு நீங்கள் கலர் மிங்கிள் ஆகாத அளவுக்கு நீங்கள் கலர்ஸ் வந்துட்டு ஃபில்அப் பண்ணணும். கலர் காம்பினேஷன் கலர் கான்ட்ராஸ்டிங் பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது வந்து மட்பாட்டுங்கிறதுனால மேலும் கீழும் ப்ரௌன் கலர் இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். பாட்டம் ஸ்டாண்ட் வந்து டார்க் ப்ளூ கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஃப்ளார் வேஸ் ரெடி ஆகிடுச்சு. Thank you viewers. See you on next video. Bye bye.